தெரிஞ்சதுன்னா நீ எம்பிட்டு சந்தோஷப்படுவ தெரியுமா? யோ, உன்னை என்னைக்கு கட்டணனோ அன்னைக்கே என்னோட மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டயா. தர்தரம் மட்டும்தாயா மிச்சம் இருக்கு. ஏய், சும்மா புலம்பாத, விஷயத்தை கேளு. இன்னைக்கு பூங்குடிய பொண்ணு கேட்டு அந்த பய குடும்பம் வந்துச்சு. வீட்ல ஒரே அடி தடி கலாட்டா, பெரிய பிரச்சனையாயி உங்க அண்ணன் அவங்கள வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டான். அந்த மகேஸ்வரி பயங்கரமான ஆளா இருப்ப போலியே. சிவசாமிய விட்டாலாம் பாரு ஒரு அறை. உங்க அண்ணனுக்கு பொறி கலங்கி போச்சாமல்ல. டேய் மவனே, இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். இத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்டா. சூப்பர்ப்பா, நல்ல விஷயத்த சொல்லிருக்க. மாமாவுக்கு பூங்குடிய பிடிக்காது. பூங்குடியால ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னா உடனே அவரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாரு. இதான் சமயம். சொல்றத கொஞ்சம் கேளு. நான் பூங்குடி கழுத்துல தாலி கட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. டேய், நீ அவ கழுத்துல தாலி கட்டுற அடுத்த நிமிஷமே என் அண்ணன் மேல கோர்ட்ல கேஸ போடுவேன். சொத்தை ரெண்டா பிரிச்சு வாங்கிட மாட்டேன். சூப்பர்மா. டேய், எதுவா இருந்தாலும் உங்க அப்பனை கூட சேர்த்துக்காதடா. மக்கு மட சாம்பிராணி 500 கோடிய 50 கோடிங்கிறான் பாரு, லூசு பயப்புல. ஏய், என்னடி சொல்ற? பின்ன என் அண்ணனோட சொத்து மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆளு மூஞ்சி மொகரை பாரு, போய் அப்படி. டேய் மவனே, 500 கோடி சொத்துக்கு அதிபதிடா நீ. ஐயோ அம்மா, சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. ஐயோ, 500 கோடி கையெல்லாம் பாரு. எனக்கும் புல்லரிக்குது. ஐயோ என் தங்கம். அப்பா, அப்பா கதவை தரங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, அப்பா திறப்பா கதவை. அப்பா, எல்லாம் இவளால வந்தது. இன்னும் இவளால இந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனை வரப்போகுது தெரியுமா? தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா இப்ப கோவத்துல இருக்காரு. நான் இப்ப எதையும் சொல்லி அவரை கஷ்டப்படுத்த பார்க்கல. இந்த பிரச்சனை சரியாகட்டும், அப்புறம் உனக்கு இருக்கு. அவகிட்ட போய் என்னடா பேசிட்டு இருக்க? அடிச்சு வீட்டை விட்டு துரத்துடா. அப்பா தானா கதவை திறந்துட்டு வருவாரு வெளியே. எதுக்குப்பா உங்களுக்கு அவ்வளவு சிரமா? வீட்டுக்கு பின்னாடியே குழியை தோண்டி புதைச்சிருங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அத பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ அர்ச்சனா, உனக்கு தெரியாது. இவளுக்கெல்லாம் சாதாரண குசுமே கிடையாது. இவளுக்கு பாக்குறதுக்கு பரிதாபமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் கிரிமினல் வேலை. இவளாலதான் இன்னைக்கு அப்பாவுக்கு தேவையில்லாத அசிங்கம். ஏங்க அவங்களா வந்தாங்க, பொண்ணு கேட்டாங்க, பிரச்சனை பண்ணாங்க. இதுல பூங்குடி என்ன பண்ணுவா? நீ எப்பவுமே அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் உனக்கே வினையா வந்து நிப்பா, பாத்துட்டே இரு. வெற்றி, ஏய் வெற்றி, என்னப்பா, என்ன பிரச்சனை? அண்ணே வாங்கனே. என்னம்மா, என்ன ஆச்சு? என்னத்தனே சொல்றீங்க? பூங்கொடிய பொண்ணு பாக்குறேன்னு ஒருத்தவங்க வந்தாங்க, பெரிய பிரச்சனை ஆயிருச்சுனே. என்கிட்ட வேலையை காட்டுறியா? எதுக்கு இப்ப என் புள்ள மேல கை வச்ச? அப்ப உள்ள போனவர் தான் கதவை சாத்திக்கிட்டு வெளியவே வர மாட்டாரு. அதானே உங்களை கூப்பிட்டேன். நீங்க தான் எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி அவரை வெளியே வர வைக்கணும். சரிம்மா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சிவசாமி கிட்ட பேசுறேன். சரிண்ணே. சிவசாமி, 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 கதவை தர. சிவசாமி, 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 நான் சுப்பையா வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சிவசாமி, கதவை தர. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சிவசாமி, இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? இல்லைன்னா இப்ப நான் கதவை உடைச்சு உள்ள வருவேன். சிவசாமி, கதவை திறங்கிற. திற. சிவசாமி, சிவசாமி, கதவை திறப்பா.
சிவசாமி, என்ன சிவசாமி இது? ஏன் இப்படி பண்ற? என்னால யார் முகத்திலும் முழிக்க முடியாது சுப்பையா. முழிக்கிற தைரியமும் எனக்கு இல்லை. என்ன சிவசாமி நீ ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனையை பார்த்துக்கிட்டு வர? யாரோ ஒரு பொம்பளை சண்டை போட்டாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கதவை சாத்திக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? சண்டை போடல சுப்பையா, என் கன்னத்துல அரைஞ்சிட்டா. என் வீட்டு பொம்பளைகள் நான் எப்படி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. என் முன்னால் நின்று மூச்சு விடுறது கூட யோசிப்பாங்க. அவங்க முன்னாடி சிங்கம் மாதிரி நெஞ்ச நிமித்தி நடந்து வருவேன். இப்ப அவங்க மூஞ்ச எந்த தைரியத்தில் பார்க்கறது? அவங்க எல்லாரையும் பார்க்குறப்ப அந்த பொம்பளை என் மூஞ்சில் அரைஞ்சதுன்னா ஞாபகத்துக்கு வரும். சிவசாமின்னா அதிகாரம், சிவசாமின்னா ஆம்பளைன்னு இத்தனை நாளா சுத்திட்டு இருந்தேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இத்தனை நாளா ரஞ்சிதம்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், இறச்சிக்கிட்டு இருந்த வாளியை அப்படியே விட்டுட்டு ஓடி வருவா என் பொண்டாட்டி. இப்ப அந்த பயம் போயிருக்கும்ல. இனிமே நான் சோறு கேட்டா என்ன அவசரம், கொஞ்சம் பொறுங்க ஓடுறேன்னு சொல்லுவாள்ல. குடிக்க தண்ணி கேட்டா அங்கதானே இருக்கு, எடுத்து குடிங்கன்னு சொல்லுவாள்ல. என்ன சிவசாமி, அந்த பொம்பளையையும் நம்ம வீட்டு பொம்பளைங்களையும் ஒன்னா வச்சு பாக்குற? இங்க பாரு, சிவசாமி எப்பவுமே சிங்கம் தான். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அதனாலதான் பயமா இருக்கு சுப்பையா. இத்தனை நாளா நான் கட்டி காப்பாத்தி வச்சிருந்தத ஒரு பொம்பளை வந்து ஒரே நாள்ல உடைச்சிட்டாங்கிறப்ப. சும்மா இரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எப்பவுமே நீ தான் இந்த வீட்டுல ஆம்பளை. உனக்கான மரியாதை எப்பவுமே இருக்கும். நீ வேணா வெளியில வந்து பாரு. ஏன்னா இந்த குடும்பத்தை நீ அப்படிதான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க. இனிமேலும் அப்படிதான் இருக்கும். இனிமே அப்படிதான் இருக்கும்ல, மாறாதில்ல, அப்படியே தானே இருக்கும். என்னப்பா நீயே சந்தேகப்பட்டா எப்படி? வெளியில வந்து பாரு, எல்லாரும் எப்படி தவிச்சு போயிருக்காங்க தெரியுமா? இத பாரு, நீ முதல்ல மூஞ்சியை கழுவிட்டு வா. போ சிவசாமி, மூஞ்சியை கழுவிட்டு வா. போ எழுந்திரி. வாமா. என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொன்னீங்க? உங்க யாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. எங்க அப்பாவை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, அது வேண்டாம், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். இங்க இருந்து கிளம்புங்க. இல்லம்மா, கிளம்புறதுக்கு முன்னாடி உன் அப்பாவை அசிங்கப்படுத்தினவளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு சொன்னா அப்புறம் நான் புறப்படுவேன்.